ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஸோ எனக்கு 2 நாளாக உடம்பு சரியில்லை. இப்போ தான் கொஞ்சம் ரெக்கவரி ஆகிட்டு மேலே வந்திருக்கேன். நீங்கள் எல்லோரும் என்னை மிஸ் பண்ணிங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். என்னால் எந்திரிக்க முடியல. ஆனாலும் கடைக்கு எந்திரிச்சு போய் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன். கிரிகிரின்னு வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதனால் சரி வீடியோ எடுக்க வேணான்னு இந்த குட்டி பாப்பா பாருங்கள், இந்த வெயிலில் கூட போரி போத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ சின்ன சின்ன வீடியோஸ் மட்டும் எடுத்திருந்தேன். ஆனால் நடக்கக்கூட முடியல என்னால். ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அதனால் சரி ஓகே, வீடியோ கண்டினியூஸாக எடுக்கிறதுக்கு என் கையே ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. ஸோ வேறு எதுவும் இல்லை. இப்போ ஓகே, இப்போ வந்து ரெக்கவரி ஆயிடுச்சு முன்னே இருந்ததுக்கு. வீட்டுக்கு போயிட்டு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனேன். ஸோ இன்றைக்கி வந்து மண்டே தான் நான் காலையில் இந்த வீடியோ எடுக்கிறேன். மண்டே மதியானம் வரைக்கும் இந்த வீடியோ கண்டினியூஸாக எடுக்கிறேன். சண்டே வந்து ஃபுல்லாகவுமே வீடியோ எடுக்கலை. நான் இப்போ வீட்டுக்கு வந்துட்டேன். சரிங்களா, எல்லாம் காற்றுக்கு பறந்தே பாரு. கிட்டத்தட்ட உடம்பு சரியில்லாமல் இப்போ தான் கொஞ்சம் சரியாக இருக்கேன். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். என்ன ரீசன் பார்த்திங்கன்னா, ஒழுங்காக சாப்பிடாததான் ரீசன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். லோ பிபி ஆயிடுச்சு. டாக்டரு போன டைம் போனதுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க, ஒழுங்காக சாப்பிட்லின்னா லோ பிபி ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அப்பயுமே நான் ஒழுங்காக சாப்பிட்ல. ஸோ அதுதான் ரீசன். ஸோ நீங்கள்னாச்சும் ஒழுங்காக சாப்பிடுங்க. இப்போல்லாம் கரெக்டாக வந்து சாப்பிட்றேன். இன்றைக்கி காலையிலேயே ஒழுங்காக சாப்பிட்டேன். இன்றைக்கி இப்பயும் சாப்பிட்டேன். ஏதோ ஒன்று வயிற்றுக்கு சாப்பிட்டோம்னா பிரச்சனையே இல்லை. வயிற்றை காய போட்டு என்னத்தை பிரயோஜனம்? நம்ம சம்பாதிக்கிறதே சாப்பிட்றதுக்கு தானே காய்ஸ். ஸோ என்னோடய உறவுகளும் சரி, தயவு செய்து நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்டு உடம்பை பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தான் நம்ம வந்து ஓடி ஆடி வேலை செய்ய முடியும். உடம்பு சரியில்லைன்னா வேறு எதுவுமே பண்ண முடியாது. இப்போ ஓகே, மாத்திரை போட்டு இப்போ கொஞ்சம் சரியாயிடுச்சு. ஸோ 2 நாளைக்கு 3ஆவது நாள் என்ன பண்ணுவோம், உடம்பு சரியாயிடுச்சுன்னா சாப்பிட மாட்டோம். சரிங்களா, இது நம்மக்கிட்ட இருக்க கெட்ட ஹேபிட்டு. என்கிட்ட 2 நாளாக டீ ஒழுங்காக குடிக்கல. சரி நானும் சாப்பிட்டுட்டு கடைக்கு போயிடுறேன்.